இந்த நிகழ்விலே முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ஷ, மைத்ரிபால சிறிசேன, கோத்தபாய ராஜபக்ஷ, எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் எதிர்க்கட்சி ரைனோ ரூஃபிங்கிடமிருந்து ரைனோ பிரீமியர் ரூஃபிங் தீர்வுகள் புத்தகவெளியீட்டு விழாவிலே கொழும்பில் நடைபெற்றது. இந்த நிகழ்விலே முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ஷ, மைத்ரிபால சிறிசேன, கோத்தபாய ராஜபக்ஷ, எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள், அரசியல் தலைவர்கள் எல்லாம் கலந்து கொண்டார்கள். உண்மையிலே எங்களுடைய கௌரவ எதிர்க்கட்சி தலைவர் கௌரவ சஜித் பிரேமதாச அவர்களுக்கு எங்களுடைய குறிப்பாக வடகிழக்கு மாகாணங்களிலே வாழுகின்ற தமிழ் முஸ்லிம் மக்கள் பெரும்பான்மையோர் 2 தடவைகள் ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் வாக்களித்திருக்கின்றோம். எனவே எங்களுடைய கௌரவ எதிர்க்கட்சி தலைவர் அவர்களும் வடகிழக்கில் வாழ்கின்ற தமிழ் முஸ்லிம் மக்களுடைய உணர்வுகளை மதித்து செயற்பட வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் நான் வேண்டுகோள் விடுத்துக் கொள்கிறேன். இதனிடையே உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான புத்தக வெளியீட்டில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கலந்து கொண்டதை தமது கட்சி விரும்பவில்லை என ஐக்கிய மக்கள் கூட்டணியில் அங்கம் வகிக்கும் அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாத் பதியுதீன் சபையில் இன்று தெரிவித்தார். எதிர்க்கட்சி தலைவருடைய அன்றைய அங்கு கலந்து கொண்ட விடயத்தை எமது கட்சி என்ற அடிப்படையிலே இந்த நாட்டிலே ஒரு எதிர்க்கட்சி தலைவர், அதுவும் சஜபையுடைய தலைவர் அதிலே கலந்து கொண்டதை எமது கட்சி அதை விரும்பவில்லை. இந்த விசாரணையின் அரசாங்கம் எடுக்கின்ற அத்தனை நடவடிக்கைகளுக்கும் எமது கட்சி மட்டுமல்ல எதிர்க்கட்சி அத்தனை பேரும் பூரண ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டிய தார்மீக பொறுப்பு இருக்கிறது. சஹ்ரான் போன்ற சதிகாரர்கள், கயவர்கள், இந்த நாசகாரர்களை யாரோ ஒரு சக்தி பின்னால் இருந்து இயக்கி இருக்கிறார். எனவே அவ்வாறான சக்தியை கண்டுபிடிக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. எனவேதான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம், அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் இந்த விஷயத்திலே கடுமையாக இருந்து உண்மையான சூத்திரதாரிகளை கண்டுபிடிக்க வேண்டும்.